ஹே காய்ஸ், என்னோட எஸ்டி அட்வென்ச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூ வருது. என்ன அப்படின்னா, பைக் டிரைவ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. பைக் வந்துட்டு ஒரு செகண்ட் ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். இது வந்து ஒரு மில்லி செகண்ட் தான் நடக்கும். ஆல்ரெடி பைக்கில் வந்துட்டு தண்ணி உள்ளே போயிருந்துச்சுல பேட்டரி சைடில், அதனால கனெக்டிவிட்டி ஏதோ பேட்டரியில் மிஸ் ஆகும் சொல்லிட்டு பேட்டரி சைடை நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தேன். பேட்டரியோட வோல்டேஜ், பேட்டரியோட கனெக்டிவிட்டி எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன். எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆல்ரெடி இந்த ரிலேஸை ஃபுல்லாக நான் அன்னைக்கே கலட்டி க்ளீன் பண்ணிட்டேன். இந்த ஒரு ப்ளக்கை மட்டும் க்ளீன் பண்ணலை. அந்த வீடியோஸ் கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, டேரெக்டாக சன்லைட்டில் வச்சாலே பைக் ரெடி ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏன் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன் க்ளீன் பண்ணாமல் டேரெக்டாக சன்லைட்டில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு தண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக சன்லைட்டில் வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஃபங்கஸ் ஆகும். இந்த ஃபங்கஸ் வந்து ட்ரை ஆகாத வரைக்கும் உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி இருக்கும். ட்ரை ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா, உங்களுக்கு கனெக்டிவிட்டி வந்து மிஸ் ஆகும். ஸோ இதை வந்துட்டு நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். விச் மீன்ஸ் இது க்ளீன் பண்ணுறது என்கிட்ட ஐபி இல்லை, என்சில் தின்னர் தான் இருந்துச்சு. தின்னர் வச்சு நல்லாவே க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணினேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் பைக்கை ட்ரைவ் பண்ணேன். சேம் இஷ்யூ இருந்துச்சு. அப்போ பேட்டரி சைடில் எந்த விதமான இஷ்யூ இல்லை, ரிலேஸ்லேயுமே எந்த விதமான இஷ்யூ இல்லை. நான் வந்துட்டு பைக்கை வந்து லோக்கலில் ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ட்ரைவ் பண்ணி ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் போனதுக்கு அப்புறமே இன்ஜின் வார்னிங் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்ஜின் வார்னிங் லைட் எரிஞ்சது அப்படின்னா ஈஸியாகவே நம்ம டயக்னோஸ் பண்ணிடலாம். ஈஸியாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதிலே சொல்லிடும் என்ன இஷ்யூ அப்படிங்கிறது மேக்ஸிமம். ஆனால் நான் பைக்கை ட்ரைவ் பண்ணி லெஃப்ட் ரைட் திருப்பும் போதே அந்த சிம்டம்ஸ் வந்து நிறைய காட்ட ஆரம்பிச்சது. விச் மீன்ஸ் பைக்கோட கீ ஒயரிங்கில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து டயக்னோஸ் பண்ணேன். ஏன்னா லெஃப்ட் ரைட் திரும்பும்போது ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகிட்டே இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கீ ஒயரிங்கை வந்து கலட்டி பார்த்தேன். கீ ஒயரிங்கை கலட்டும் போது அதுலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சது. அதாவது ஒயரிங் உள்ளேருந்து தண்ணி வரல, ஒயரிங்கை சுற்றி விட்டுற இன்சுலேஷன்லேருந்து தண்ணி வந்துச்சு. சரி, கீ செட்டை கழட்டி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டேரக்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கீ செட்டை கழட்டுறது கொஞ்சம் பெரிய டாஸ்க்கு. அதனால் டேரக்ட் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு நான் டேரக்ட் பண்ணி பார்த்தேன். டேரக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் எடுத்து திரும்பி பார்த்தேன். சேம் இஷ்யூ இருந்தது. அப்போ கீ செட்டில் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கீயோட ப்ளக்கை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயரிங்கில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது. சரி, ஒயரிங்கை கழட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒயரிங்கை நான் வந்துட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு கழட்டி பார்த்தேன். அதில் சில ஒயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பீலாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு கீ ஒயரிங் வந்து ட்ராக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, சில இடம் வந்துட்டு டைட்டாக பிடிச்சி இழுத்தா கட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் கனெக்டிவிட்டி மிஸ் ஆச்சு. ஸோ அந்த கனெக்டிவிட்டி மிஸ் ஆன இடத்த மட்டும் நான் வந்து கட் பண்ணிவிட்டு டேரக்ட் பண்ணி பார்த்தேன். டேரக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ரைட் திருப்பி பார்த்தேன். அந்த இஷ்யூ வந்துட்டு சால்வ் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் மேல் ஃபங்க்ஷன் லைட்டும் அப்போ சடனாகவே ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா நான் வந்துட்டு ஒயர் கொடுத்து அதை எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டேன். அந்த பீலான ஒயரை ஃபுல்லாமே நான் இன்சுலேஷன் டேப் வச்சு ஒட்டிட்டேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஒயர் தான். ஸோ எல்லாத்தையும் ஓட்டிட்டு எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். அந்த இஷ்யூ எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. ஒயரிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணேன். ஏன்னா ஒயரிங் வந்து நம்ம லெஃப்ட் ரைட் திரும்பும்போது டைட் ஆகக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் விட்டு கரெக்டாக நான் வந்துட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தேன். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 days ஓட்டினேன். அந்த விதமான இஷ்யூ எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வாட்டர் சர்வீஸ் பண்ணுறப்ப எப்படி தண்ணி உள்ளே போச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன். இந்த லெஃப்ட் ரைட் இந்த பேனல் பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ கரெக்டாக க்ளீன் பண்ணுவேன். க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஓவர் டைட் வச்சுருவேன். டைட் வைக்கும்போது அந்த இடத்துல கிராக் விழுந்திருக்கு. அந்த கிராக் விழுந்து தான் தண்ணி உள்ளே போயிருக்க தவிர சும்மா நிறைய பேர் கமெண்ட் வந்து பில்ட் குவாலிட்டி சரியில்லை, அது சரியில்லை சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எந்த இஷ்யூ கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர் டைட்டில் அந்த கிராக்கில் போனது மட்டும்தான்.